தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அவளோட எனக்கு இருந்த பந்தம் கலைஞ்சு போயிடுச்சு. இப்ப என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. இருப்பா என்ன டென்ஷன் பண்ணாதடா. உன் மனசுலயும் சரி உன் வாழ்க்கையிலயும் சரி நான் மட்டும் தாண்டா இருக்கணும். இல்ல கார்த்திக், என்ன இருந்தாலும் நீங்க கல்யாணம் ஆனவர்னு என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும். இல்ல பிரியா, அவன் சொல்லி இருப்பான். ஆனா எங்க அவனை நிராகரிச்சிருவியோன்னு பயந்துதான் அவன் சொல்லாம விட்டுட்டான். ஆனா உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான லவ். நீங்க இன்னும் என்ன நம்பல? சத்தியமா சொல்றேன், நான் உங்களை மனசார லவ் பண்றேன். உங்க கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவாய்ட் பண்ணிடாதீங்க. நான் இருக்கும்போதே இன்னொருத்தைய லவ் பண்றேன்னு சொல்றியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? பாவி பாவி படு பாவி. பிரியா, அஞ்சலியை நினைச்சு பயப்படாதீங்க. அவளை இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. என் லவ் ஏத்துக்கங்க. கார்த்திக், நீங்க இவ்ளோ சொல்றதால நான் உங்க லவ்வை ஏத்துக்கிறேன். சூப்பர், வந்த வேலை முடிஞ்சது. எங்க குடும்பத்தோட 2வது மருமகளே, வெல்கம் வெல்கம். Thank you. பரார் சார். சார் என்னன்னு இது? டேய், எப்படியும் பிரியா ஒத்துப்பான்னு தெரியும். அதான் கேக் வெட்டி கொண்டாடலான்னு ஏற்பாடு பண்ணிருந்தேன். கார்த்திக், சீக்கிரமே நீங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆக போறீங்க. அதுக்கு ஒரு முன்னோட்டமா 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்டுங்க. சரி அண்ணி. கௌதம், அஞ்சலி பார்த்துட்டே இருக்கா. எங்க தான் வாழ்க்கை பறி போயிடுமோன்னு பயந்து ஓடி வந்து கார்த்திகோட காலை பிடிச்சு கதற போறான். என்ன பண்ற நீ? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறப்போ நீங்க எவ கூடயோ சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல, பைத்தியம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாள் நீ ஏமாத்துக்காரின்னு தெரியாம உன் கூட வாழ்ந்துட்ட. இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவுமே இல்ல. நான் பிரியாவோட தான் சேர்ந்து புது வாழ்க்கை வாழ போறேன். நீ முதல்ல கிளம்பு இங்க இருந்து. யாரு இவதான் உனக்கு புது வாழ்க்கை தரப்போறாள? கார்த்திக், ஏண்டி அன்னைக்கு கன்னத்துல அரைஞ்சனே மறந்து போச்சா உனக்கு? அடங்க மாட்டியா நீ? திரும்ப திரும்ப என் புருஷனையே சுத்தி வர. ஓ, கார்த்திக் நல்ல பணக்காரன், இவனை வளைச்சு போட்டுட்டா காலம் பூரா வசதியா உட்காந்து சாப்பிடலான்னு கனவு காண்றியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதடி. கார்த்திக் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கான்னு தெரிஞ்சும் லவ் ஓகே பண்றியே. சீ, நீ எல்லாம் என்னடி ஜென்மம்? அஞ்சலி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் ஏன் போனும்? பொண்டாட்டி நான் இருக்கும் போதே
உங்க தம்பிக்கு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ண பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய். ஏய் நிறுத்து. எங்க வீட்டு புள்ளைக்கு நல்லது பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. அததான் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். கர்ப்பிணின்னு பொய் வேஷம் போட்டு ஏமாத்தி துரோகம் பண்ணிட்டு இப்படி சூடு சொரணம் இல்லாம எப்படி கார்த்திக் கிட்ட உரிமை கொண்டாடுற? கூடிய சீக்கிரமே எங்க வீட்ல கல்யாண மேல சத்தம் கேட்க போகுது. கார்த்திக் பிரியா கழுத்துல தாலி கட்டதான் போறான். நடக்காது. ஏன் நடக்காது? தப்பு செஞ்சது நீ. அதுக்கான தண்டனையை தான் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா இன்னும் உனக்கு புத்தி வரல. அதனாலதான் திமிரு பிடிச்சு போய் இப்படி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. நான் என் தம்பிக்கு பிரியாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ரெண்டு பேரையும் பாரு, ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? கார்த்திக், பிரியா, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு ஜோடியா இணைஞ்சு நில்லுங்க. வந்ததுக்கு ஜோடி பொருத்தத்தை பார்த்துட்டு போட்டோம். ஏய், அஞ்சலி விடு. என் கார்த்திக்க தொட்ட வெட்டிடுவேன், பாத்துக்கோ. என் வாழ்க்கையை கெடுக்க வந்த நாசக்காரி நீ. இந்த இலக்கியம் கொண்டு வந்த ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவதான் என்ன காலி பண்றதுக்காக உன்னை கார்த்திக்கோட சேர்த்து வைக்கிறதுக்கு டிராமா போடுறா. மரியாதையா ஓடி போயிடு. நான் ஏன் ஓடணும்? முதல்ல நான் கார்த்திக்க பார்த்தப்போவே என் மனச பறி கொடுத்துட்டேன். நீங்க அவரை உண்மையா நேசிச்சிருந்தா அவரையே உங்களை விட்டு பிரிஞ்சு போக போறாரு. உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கும் எனக்கும் பழக்கம் வந்துச்சு. அவர் இப்படி கை மாறி போகாம இருக்கணும்னா நீங்க அவரு கூட உண்மையா இருந்திருக்கணும். ஏய் சீ, வாய மூடுறி. கார்த்திக், இலக்கியாவை பத்தி உனக்கு தெரியாது. அவளும் உங்க அண்ணனும் சேர்ந்து நம்மள பிரிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. நீங்க அந்த சதியில விழுந்துறாதீங்க கார்த்திக். இங்க பாரு, அவங்க ஒண்ணும் சதி பண்ணல, எனக்கு நல்லதுதான் பண்றாங்க. இங்க பாரு, என் லவ் பிரியா ஏத்துக்கிட்டா. இனிமே என் வாழ்க்கையில பிரியா மட்டும்தான் இருப்பா. நாங்க அதை செமையா செலிப்ரேட் பண்ண போறோம். நீ முதல்ல வெளியே போ. யார் வெளிய போறாங்கன்னு இப்ப பாருங்க. ஏய், நீதானடி என் புருஷன் மனசுக்கு எடுத்துட்டு இருக்க? இந்த நிமிஷத்தோட கார்த்திக்க மறந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. இனிமே நீ கார்த்திக் கண்ணிலே படக்கூடாது. போடி 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 சொல்றேன். இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல சொல்லிட்டேன். உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினதான் நீ அடங்குவ. வா வா, நான் சொல்றேன். விடுங்க கார்த்திக். ஏய், போக மாட்டேன். நான் போக மாட்டேன். உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்களை யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன். அந்த நினைப்பு இருக்கிறவ கார்த்திக்கோட கால்ல விழுந்து நான் பண்ணது தப்புதான், வயித்துல குழந்தை இருக்குன்னு பொய் சொல்லி நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி இருக்கணும். இனிமே இப்படி செய்ய மாட்டேன், இனி நம்பிக்கையா வாழ்றேன்னு மன்னிப்பு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு திமிர கார்த்திக்க மிரட்டினா அவன் சும்மா இருப்பானா? அதான் அவன் பிரியாவை கல்யாணம் பண்றேன்னு சொல்றான். அண்ணி, நீங்க என்ன சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? இவதான் நமக்கு வேண்டான்னு ஆயிப்போச்சுல, வேண்டான்னு விட்டு தள்ளுங்க அண்ணி. அதுக்கு இல்லடா, நம்ம பக்கத்து நியாயத்தை சொல்லணும்ல, அதத்தான் இலக்கியா சொல்லிக்கிட்டு இருக்கா. யாரு இவ நியாயத்தை கேக்குறவளா? அந்த புத்தி இருந்துச்சுன்னா வயித்துல குழந்தை இருக்குன்னு கட்டின புருஷனை ஏமாத்துவாடா? அவளை பார்க்க பார்க்க எனக்கே ஆத்திரமா இருக்கு. இங்கே அவளை கொன்னுடலான்னு துடிக்கிறேன். நீங்க வேற. இங்க பாரு, நான் உன்னை கொல்றதுக்குள்ள ஓடி போயிடு. மாட்டேன். இவளுக்கு என்னால உங்களை தாரவாக்க முடியாது. மரியாதையா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இல்லன்னு வைங்க. என்னடி பண்ணுவ? நானும் கவனிச்சுட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசுற. இந்த மிரட்டல்லாம் இங்க வச்சுக்காத சொல்லிட்டேன். இங்க பாரு, கூடிய சீக்கிரம் கார்த்திக்கு பிரியாவோட கல்யாணம் நடத்தி காட்டுவேன். அப்படி சொல்லுங்கக்கா. ஏய் அஞ்சலி, கிளம்பு கிளம்பு. எது? நான் கிளம்பணுமா? உன்னை உயிரோட விட்டா தானே நீ என் புருஷன் மேல ஆசைப்படுவ. இப்பவே உன் கதையை முடிக்கிறேன்டி. ஏய் ஏய் அஞ்சலி, ஏய் 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 ஏய், பிரியா, பிரியா, என்னாச்சு பிரியா?
அஞ்சலி என்னடி பண்ற? இவ இருக்கிற தைரியத்துல தானே என்ன வேணாம்னு சொல்றீங்க. இவளையே கொன்னுட்டா கார்த்திக் பக்கத்துல யார் வர முடியும்? கார்த்திக் என்ன துரத்திட்டு இவ கூட சேரலான்னு பார்த்தேன். இன்னைக்கு அடிச்ச அடியில இவளுக்கு ரத்தம் தான் வெளியே வந்துச்சு. அடுத்து நான் அடிக்கிற அடியில அவ உயிரும் சேர்ந்து வெளியே வந்துரும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. இத பார், கார்த்திக் கையால தாலி வாங்கலான்னு கனவெல்லாம் காணாத. அப்புறம் அதே கார்த்திக் கையால மலர் வளைய வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். இத பாருங்க, உங்க 2 பேருக்கும் இறுதியாவும் சொல்றேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் கார்த்திக்கோட பொண்டாட்டி. இதை யாரும் மாத்த முடியாது. ஏய் கார்த்திக், நீயும் அதை புரிஞ்சுக்கோ. பிரியா, தலையில ரத்தம் வருது. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். கார்த்திக் நீ வீட்டுக்கு கிளம்பு. அதுக்கெல்லாம் நீ என்ன? நாங்க பிரியாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம். பிரியா வா போலாம். நீ வீட்டுக்கு போடா. கௌதம் போய் வண்டி வா, போ. எடுங்க. வா பிரியா. வந்துட்டீங்களா? பா, உங்களுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? பிரியாவை பாத்துட்டீங்களா? கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க அவ சம்மதிச்சிட்டாளா? என்ன என்ன சைலண்டா இருக்கீங்க? சொல்லுங்க. அது கார்த்திக் என்ன வரலையா ஜானு? கார்த்திக் வந்துட்டான்பா. வந்த உடனே கடகடான்னு ரூமுக்கு போயிட்டான். நானும் பின்னாடியே போய் கதவை தட்டினேன். என்னன்னு கேட்டேன். தலைவலியா இருக்கு, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்கன்னு சொல்லிட்டான். சரின்னு நானும் அதான் வந்துட்டேன். உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்னதான் ஆச்சு சொல்லுங்க. பிரியா ஏத்துக்கிட்டா. ஆனா ஏத்துக்கிட்டா தானே, அப்புறம் என்ன ஆனா அவனான்னு இழுக்கிற? எல்லாம் கூடி வர நேரத்துல அந்த அஞ்சலி வந்து பிரியாவை என்ன பண்ற நீ? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கிறப்போ நீங்க எவ கூடயோ சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ! ஏய் அஞ்சலி, கிளம்பு. எது? நான் கிளம்பணுமா? உன்னை உயிரோட விட்டா தானே நீ என் புருஷன் மேல ஆசைப்படுவ. இப்பவே உன் கதையை முடிக்கிறேன்டி. ஏய் ஏய், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் கார்த்திகோட பொண்டாட்டி. இதை யாரும் மாத்த முடியாது. ஏய் கார்த்திக், நீயும் அதை புரிஞ்சுக்கோ. இதாத்த நடந்தது. பிரியாக்கு ஒன்னும் ஆகலையே. தலையில அடிபட்டுச்சு, ஆனா பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. ஐயோ, அந்த அஞ்சலிக்கு அவ்வளவு திமிர் ஆயிப்போச்சா? எப்படி நம்ம வீட்டு மருமக மேல கை வைப்பா? அவ கைய உடைச்சிருக்கணும். இல்லத்த, அது வந்து என்ன? இத பாரு, என்னைக்கு கார்த்திகோட காதல அவ ஏத்துக்கிட்டாலோ அன்னைக்கே அவ நம்ம வீட்டு மருமக தான். நம்ம வீட்டு மருமகளை இன்னொருத்த எப்படி அடிக்கலாம்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஜானு, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏய், பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவ கையில விலங்க மாட்டினாதான் அவளுக்கு புத்தி வரும். வா, நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். வாங்க. ஜானு 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 இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அஞ்சலி கிட்ட இருந்து கார்த்திக் இன்னும் முறையா டைவர்ஸ் கூட வாங்கல. இந்த சமயத்துல நம்ம கேஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோ, பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண ட்ரை பண்றான்னு கார்த்திகை தான் ஜெயில வைப்பாங்க. ஆமா அத்தை, கௌதம் சொல்றதுதான் கரெக்ட். இப்போதைக்கு அவளை விட்டுறலாம். விட்டுறதா? அது எப்படி? பொது இடம்னு கூட பார்க்காம அஞ்சலி பிரியாவை அடிச்சிருக்கா. படாத இடத்துல பட்டு ஏதாவது விபரீதம் ஆயிருந்தா? இல்ல, இப்ப என்ன? போலீஸ் ஸ்டேஷன் தானே போக கூடாது. நான் நேரா அந்த அஞ்சலிய பார்த்து கன்னத்துல 4 அறை விட்டாதான் என்னோட ஆதங்கம் அடங்கும். ஜானு 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 இரு, என்ன? இரு. அவசரப்பட்டு போய் அஞ்சலி அடிச்சான்னு வச்சுக்கோ, அது அவளுக்கு தான் சாதகமா போகும். அவளும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதனால
இப்போதைக்கு நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்போ அந்த அஞ்சலி என்ன வேணாலும் பண்ணுவா, நாம பொறுமையா இருக்கணும், அப்படிதானே சொல்ற? ஐயோ ஜானு, நான் அப்படி சொல்ல வரல. அஞ்சலி என்ன பண்ணலாங்கிறத நாங்க பாத்துக்கிறோம், நீ அத பத்தி கவலைப்படாதன்னு சொல்றேன். ஆமா அத்தை, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாவம் கார்த்திக், அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கை பிடிக்காம, பிடிச்ச வாழ்க்கை கிடைக்காம இப்படி அல்லாடிட்டு இருக்கான். ச்சே. ஆமா, பிரியாவும் நீங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனது அஞ்சலிக்கு எப்படி தெரியும்? அது அது தெரியல அத்தை. அவ எப்படியோ மோப்பம் புடிச்சு வந்துட்டா. என்னமோ இப்படி எல்லாம் நடக்கணும்னு என் தலையெழுத்து போல இருக்கு. நான் போய் கார்த்திகை பார்த்துட்டு 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வரேன். கௌதம், பிரியாவை அஞ்சலி அடிச்சது நம்ம டிராமால நம்ம எதிர்பார்த்ததுனாலும் அவ இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப அராஜகம். அவளை திருத்தி கார்த்திக் கூட சேர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நானும் என் கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டேன். அந்த அஞ்சலியோட திமிரு கொஞ்சம் கூட அடங்கலையே. நாம தப்பு பண்ணிட்டோம், அதனால கார்த்திக் கிட்ட இறங்கிதான் போகணுங்கிற எண்ணம் துளி கூட அவகிட்ட இல்லையே. ஏதோ நல்லவ மாதிரி ஆத்திரப்படுறா. நம்ம டிராமா கரெக்டான ரூட்ல தான் போகுதான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு கௌதம். டவுட்டே வேணாம், நம்ம டிராமா கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கு. புரியல, அஞ்சலிக்கு கார்த்திக் வேணவே வேணான்னு கோவமோ வெறுப்போ இருந்திருந்தா அவனை இன்னொரு பொண்ணு கூட ஒன்னா பார்த்தப்ப அவனதான் ஆத்திரத்துல அவ அடிச்சிருக்கணும். ஆனா அஞ்சலி அப்படி பண்ணலையே. அவன் கூட பிரியா இருந்ததை தாங்கிக்க முடியாம அவளைத்தானே அவ அடிச்சா. இதுல இருந்தே உனக்கு தெரியல, கார்த்திகை இன்னொரு பொண்ணு பங்கு போடுறத அஞ்சலி விரும்பல. அவளுக்கு மட்டும் கார்த்திக் சொந்தமா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறான். அந்த ஆதங்கத்தாலையும் தன்னை விட்டு கார்த்திக் போயிடுவானோங்கிற பயத்தினாலையும் தான் அவ பிரியாவை அடிச்சிருக்கிறா. சோ நம்மளோட இலக்க நாம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அஞ்சலியோட பயத்தை இன்னும் அதிகமாக்கணும். எப்படி கௌதம்? சொல்றேன், இருவர. என்ன கௌதம், என்னது இது? டைவர்ஸ் பேப்பர். எதுக்கு? இப்ப நீ இதை எடுத்துட்டு போய் அஞ்சலி கிட்ட கையெழுத்து வாங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அஞ்சலி வந்து பிரியாவை அடிச்ச சந்தோஷத்துல இருப்பா. இப்ப போய் டைவர்ஸ்ங்கிற குண்ட போட்டா அவ அப்படியே ஆடி போயிடுவா, விஷயம் விபரீதம் ஆகுதுன்னு பயப்படுவா. அவளோட வாழ்க்கை பறி போயிடுமேங்கிற கவலையில இனி அடாவடியை விட்டுட்டு அடங்கி போயிடலான்னு நினைச்சு கையெழுத்து போட மாட்டான். அதுதான் நம்ம வெற்றிக்கான முதல் ஸ்டெப். அதுக்கப்புறம் அவளோட எமோஷனோட விளையாடி அவளை வழிக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம். நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா நம்ம நினைக்கிறதுக்கு மாறா ஒருவேளை டைவர்ஸ் பேப்பர்ல அஞ்சலி கையெழுத்து போட்டுட்டா? போட மாட்டான்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா கார்த்திகை பிரிஞ்சிட கூடாதுங்கிற பரிதவிப்போம், அவன் கூட காலம் பூரா வாழங்கிற எண்ணமும் அவகிட்ட இருக்கு. ஆனா அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாம தான் இப்படி புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறாவ. டைவர்ஸ்னு ஒரு விஷயம் அவ கண்ணு முன்னாடி பூதகரமா வந்து நின்னுச்சுன்னா நிச்சயமா செஞ்ச தப்ப உணர்ந்து கார்த்திக் கால்ல வந்து விழுவா. ஆனா இப்பவும் நீ சொல்ற மாதிரி அவ இதுல கையெழுத்து போட்டான்னா அப்புறம் நம்ம மூமெண்ட்டை வேற மாதிரி தான் எடுத்துட்டு போனோம். எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த டெஸ்ட் மூலமா அஞ்சலியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நாம அடுத்து என்ன செய்யலாங்கிறத முடிவு செய்வோம். இந்தா. ஓகே கௌதம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அஞ்சலி இப்பவும் திருந்தாம வீம்புக்கு இதுல கையெழுத்து போட மறுத்தான்னு வச்சுக்கோ. அவளுக்கு பணத்தாசைய காட்டு, எத்தனை லட்சம் வேணாலும் தரேன்னு சொல்லு. அப்பா அவ பணத்துக்காக வாழ்க்கைய துச்சமா நினைக்கிறாளா இல்ல எதையும் சந்திக்க தயாரா இருக்கிறாளான்னு அவளோட ஸ்டாண்ட் என்ன நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். சரியா? எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அஞ்சலி செஞ்ச தப்பால உங்க நேரத்தை வீணாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுக்கு சாரி கேக்குற? குடும்பம் சதராம இருக்கணும்னா சில தியாகங்களை நம்ம பண்ணித்தான் ஆகணும். சீக்கிரம் அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலாம். சரி கௌதம், நான் கிளம்புறேன். அப்புறம்
இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். ம்? கார்த்திக்கும் ஜானுவுக்கும் தெரிய வேண்டாம். ம், சரிங்க. சரி, போயிட்டு வா. ம். ம், அதுக்கு நீங்க என்ன விடணும். ம். சரி, நான் வரேன். போயிட்டு வரட்டா? நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.